சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது. விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதான். அப்புறம் ஃபஸ்ட் வாட்டி கேஸ் கொடுத்தம்போது காங்கிரஸ் கேஸு போட்டாங்களாம். செகண்ட் வாட்டி கேஸ் போடும்போது டிஎம்கே கேஸு போட்டாங்களாம். யார்? சீமான் மேலே. மூணாவது வாட்டி கேஸ் போடும்போது பாஜக கேஸு போட்டாங்களாம். இப்போ ஏதோ ஒன்று உரடிட்டு திரியிறாரு. அப்பப்போ கேஸை போடும்போது ஒவ்வொரு கட்சியிலேருந்து நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோமா, இப்போ 50,000 ரூபா கொடுத்தீங்களே, எதுக்காக கொடுத்தீங்கன்னு சொல்லி விஜயலட்சுமி கேட்குறாங்க. மீடியா என்னமோ சீமான் உத்தமர் வள்ளுவர் இது பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இதுவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் பாவம் உயிரோட கூட இல்லை. ஆனால் உயிரோடு இருக்க நீ இந்த அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ணியிருக்க தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிற. அதுக்கும் தம்பிங்க என்னமோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னமோ உத்தம மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கேட்குறதுக்கு மனசு ரொம்ப சங்கம். ஏன்னா முதலமைச்சர் அமௌண்ட்டை போகிற தப்போ உணர்ந்து திருந்தி கோர்ட்டில் சொல்லிவிட்டு ஆனாவது பரவாயில்ல. ஆனால் நீ